Hi, myself Dr. Nisha, consultant emergency physician in Vandalar One Health Hospital. Timely CPR can save many lives. We usually say your life is in your hands, but here is the only situation where someone's life is in your hands. So please take care. CPR, cardiopulmonary resuscitation. Cardio na heart, pulmonary na lungs. CPR is a simple life-saving procedure by which we compress the heart continuously to restore the function of the heart. அதாவது இதயத்திற்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக நின்றுவிட்ட இதயத்தை மீண்டும் செயல்பட வைக்கக்கூடிய ஒரு முயற்சி. நம்ம கம்ப்ரஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், the heart pumps blood to brain and other organs, the whole body. எவ்வளோ நேரத்தில் இந்த சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்டால் இம்மீடியட்டாக. ஏன்னா வித்தவுட் ஆக்சிஜன் the brain cells starts deteriorate within 2 to 4 minutes. ஸோ எவ்வளோ சீக்கிரம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ the outcome வந்து பெட்டராக இருக்கும். ஓகே, மயக்கமாகி விழுகிற எல்லாருக்குமே இதான் ட்ரீட்மெண்ட்டான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது கார்டியாக் அரெஸ்ட் பேஷண்ட்ஸில் மட்டும்தான் பண்ணுறோம். கார்டியாக் அரெஸ்ட்னா என்னன்னு கேட்டால் த கம்ப்ளீட் ஸ்டாப்பேஜ் ஆஃப் ஹார்ட். மற்ற காரணங்கள் வரக்கூடிய மயக்க நிலைக்கும் இந்த கார்டியாக் அரெஸ்ட்டில் வரக்கூடிய மயக்க நிலைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால் த ஒன்லி டிஃப்ரென்ஸ் இஸ் பல்ஸ். நம்ம கார்டியாக் அரெஸ்ட் பேஷண்ட்டில் நம்மளால் பல்ஸ் ஃபீல் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் சீனில் இருக்கிறீங்க, உங்களுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் மயக்கமாகி விழுகிறாரு, நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறீங்க. இப்போ வாட் ஆர் த திங்ஸ் டு ரிமெம்பர், வாட் ப்ரிகாஷன்ஸ் யூ ஷுட் டேக். ஃபர்ஸ்ட் திங் இஸ் சீன் சேஃப்டி. சீன் சேஃப்டின்னா என்னன்னா, இந்த இன்சிடென்ட் வந்து எந்த இடத்துல வேணாலும் நடக்கலாம். இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் ஃபர்ஸ்ட் திங் வந்து அந்த விக்டிமை ஒரு சேஃபான பிளேஸ்க்கு அப்புறப்படுத்தணும். செகண்டு பேஷண்ட் பொசிஷன். பேஷண்ட் பொசிஷன் வந்து பேஷண்ட்டோட சுப்பைன் பொசிஷனில் படுக்க வைக்கணும். அதாவது இந்த ஃபேஸ் டுவர்ட்ஸ் அப், பேக் வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும். அடுத்து செக் ஃபார் ரெஸ்பான்சிவ்னஸ். இது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால், பேஷண்ட்டோட ஷோல்டரை தட்டி ஆர் யூ ஓகே அந்த மாதிரி கேட்குறோம். அவங்கள்ட்ட இருந்து எந்த வித ரெஸ்பான்ஸும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து கால் ஃபார் ஹெல்ப், கால் ஃபார் ஆம்புலன்ஸு. அடுத்து செக் ஃபார் ப்ரீத்திங் அண்ட் செக் ஃபார் பல்ஸ். ப்ரீத்திங் எப்படி செக் பண்ணுறதுன்னா, முகத்துக்கு நேராக குனிஞ்சு செஸ்ட் மூமெண்ட்ஸ், செஸ்ட் ரைஸ் இருக்குதான்னு செக் பண்ணணும். தென் அட் த சேம் டைம் 2 விரலால் கழுத்தில் வச்சு பல்ஸ் செக் பண்ணுறோம். இது 2 ஒரே சமயத்தில் பண்ணணும். எவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 10 seconds, நாட் மோர் தென் தட். இப்போ பல்ஸ் ஃபீல் ஆகலை. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு சிபிஆர் தான். ஸ்டார்ட் கிவிங் சிபிஆர். சிபிஆர் எந்த இடத்துல கொடுக்கணும்னா, செஸ்ட்டில் சென்ட்ரல் போன், த லோவர் எண்ட் ஆஃப் த சென்ட்ரல் போன், அந்த நிப்பிள் லைனுக்கு கீழே மிடில் கொடுக்கணும். தென் ஹேண்ட் பொசிஷன். ஹேண்டு வந்து நம்ம கொடுக்குற ப்ரெஷர் வந்து இங்கேருந்து வரணும், இந்த ஹீல் ஆஃப் த ஹேண்டிலேருந்து வரணும். ஹேண்டு பொசிஷன் வந்து 1 hand ஓவர் ஆனதர், இன்டர்லாக் தான் போத். நல்லா அப்படி கோர்த்துக்கிட்டு செஸ்ட்டில் வைக்கிறோம். ப்ளஸ் ஷோல்டர் வந்து ஜஸ்ட் அபவ் த ஹேண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கணும். ஆர்ம் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். நாட் டூ ஃபாஸ்ட், நாட் டூ ஸ்லோ. ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொடுக்கும்போது உள்ளக்க ரிப்ஸ், அந்த எலும்புகள்லாம் உடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ஸ்லோவாக கொடுக்குறம்போது நம்ம கொடுக்குற ப்ரெஷரை வந்து டெலிவரி ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கம்ப்ரெஷன் ரேட் வந்து 100 to 120 beats per minute. தென் டெப்த், எவ்வளோ டெப்த் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் 5 cm. தென் கம்ப்ரெஷன் ப்ரீத்திங் ரேஷியோ 30:2. அதாவது இது எப்படின்னா கம்ப்ரெஷன் வந்து 30 times பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 times ப்ரீத்திங் கொடுக்கணும். இந்த ப்ரீத்திங் கொடுக்குற போது பொசிஷனை வந்து ஹெட் டில்ட்டு சின் லிஃப்ட் பொசிஷன் சொல்லுவோம். அந்த பொசிஷனில் வந்து ஏர்வே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஓப்பனாக இருக்கும், மவுத்து கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும். ஸோ அந்த டைமில் மவுத் டு மவுத் ப்ரீத்திங் ட்ரை பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு மவுத் டு மவுத் ப்ரீத்திங் பண்ணுறதுக்கு அன்ஈஸியாக ஃபீல் பண்ணிங்கன்னா நோ ப்ராப்ளம், வெறும் கம்ப்ரெஷனில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். தென் அலோ செஸ்ட் ரீகாயிலிங் சொல்லுவோம். அதாவது கம்ப்ரெஷன் கொடுக்குற பொழுது இப்படி லேசாக அப்படி சூப்பர்ஃபிஷியலாக இப்படி கொடுக்கக்கூடாது. நல்லா ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுற மாதிரி, நல்லா கண்ட்ராக்ட் பண்ணி கண்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன். அந்த ஹார்ட் வந்து கண்ட்ராக்ட் ஆகி திரும்ப ரீஎக்ஸ்பெண்ட் ஆகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். தென் கம்ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. எவ்ரி 2 minutes பல்ஸ் வந்துருச்சா, பல்ஸ் ஃபீல் ஆகுதான்றதை நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ எவ்வளோ நேரம் நம்ம இந்த கம்ப்ரெஷன் கொடுக்கலாம் அப்படின்னா, அந்த சிபிஆர் ப்ரொசீஜரை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, அன்டில் த மெடிக்கல் ஹெல்ப் அரைவ்ஸ், உங்களுக்கு வந்து மருத்துவ உதவி வந்தடையும் வரை, அல்லது டில் த சைன்ஸ் ஆஃப் லைஃப் அப்பியர்ஸ். பேஷண்ட்டுக்கு கரோட்டிட் ஃபீல் ஆகலாம், அவங்க பேச முயற்சிக்கலாம், இருமலாம், கை காலை அசைக்கலாம். சிபிஆர் கொடுக்க ஆரம்பிச்சிலேருந்து லாஸ்ட் ஸ்டேஜ் வரை கண்டினியூஸாக அடுத்தடுத்து என்னன்னு யோசிக்காமல் ஒரு செயின் ஆஃப் ரியாக்ஷன் மாதிரி கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம அடுத்து என்னென்னு யோசிக்க ஆரம்பித்தோம்னா நம்ம வந்து பேஷண்ட்டை லூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதுக்கு வந்து நமக்கு தேவை முறையான பயிற்சி. சிபிஆர் கொடுத்த எல்லாருமே சர்வைவர் ஆகிறாங்களா, 100% பாசிட்டிவ் அவுட்கம் இருக்கான்னு கேட்டால் அப்படி சொல்ல முடியாது. என்ன காரணத்தினால அவங்களுக்கு அந்த கார்டியாக் அரெஸ்ட் போகிறாங்கிறத வச்சு தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அதுக்கு கார்டியாக் அரெஸ்ட் போகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இப்போ ஒரு ஆக்சிஜன் பற்றாக்குறையினால அவங்க கார்டியாக் அரெஸ்ட் போயிருந்தாங்கன்னா
அவங்க வந்து ஈஸியாக ரிவர்ட் பண்ணிடுவாங்க. இதுவே ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் நடக்குது, சிவியர் பிளட் லாஸ் இருக்குது, அந்த மாதிரி கண்டிஷன்ஸில், இன்னும் சில கண்டிஷன்ஸில் ஓல்ட் ஏஜ் பேஷண்ட்ஸு, அவங்களுக்கு ஏற்கனவே கார்டியக் ப்ராப்ளம் இருக்குது, மேஜர் எல்லா பிளட் வெசல்ஸ் பிளாக் இருக்குது, அவங்க வித்தவுட் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கெலாம் நம்ம வந்து திரும்ப திரும்ப ரிவர்ட் ஆவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் ஸ்டில் நம்மளுடைய முயற்சியை நம்ம பண்ணுவோம். இறைவனை மீறி எதுவும் கிடையாது. முயற்சி நம்முடையது, முடிவு அவனுடையது. லெட் us do our best. Thank you. One Health Super Speciality Hospital, GST Road, Vandalore. புதிய கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் எதிரில். தொடர்புக்கு 0944502558. உங்க ஹெல்த்துக்கு One Health இருக்கு.